அனைவருக்கும் வணக்கம். ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் ஒரு நடிகை கூட தான் இருக்காங்கன்னு சொல்லி அவ்வளோ கீழ்த்தரமாக விமர்சனம் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் அமைச்சர் அவர் பார்த்தீங்கன்னா பலி 50க்கு மேலே ஆயிடுச்சு, ஆஃப் செஞ்சுரி அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிரிச்ச முகத்தோடு சொல்கிறாரு. என்ன போயிட்டுருக்கு? ஒரு நாகரிகமற்ற ஒரு அரசியல் தொடர்ச்சியாக போயிட்டுருக்கு. இளைஞர் நிறைய பேர் ஒரு அரசியல் மாற்றம் வரணும், ஒரு ஆரோக்கியமான அரசியல் வரணும், மாற்றம் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கு. இந்த 2026லையும் எல்லாமே ரெக்கார்ட் செய்யப்படுது. இப்படிப்பட்ட டிஜிட்டல் உலகத்துலையும் இவங்க பாட்டு தொடர்ச்சியாக இந்த மாதிரி பேச்சுகள் வந்துக்கிட்டே இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தாவேகா தலைவர் விஜய் அவர்களை பற்றி தொடர்ந்து விமர்சனமாக இருக்கட்டும், தனிப்பட்ட நபர் விமர்சனமாக இருக்கட்டும், அவர் மேலும் சரி யார் மேலே வச்சாலும் நம்ம ஏற்றுக்க முடியாது. ஒரு நாகரிகமற்ற ஒரு விமர்சனம், தனி மனித தாக்குதலாக இருக்கட்டும், ஒரு வரம்பு மீறி பேசுறதா இருக்கட்டும், இது எல்லாத்தாலையும் ஈஸியாக பேச முடியும். பட் ஒரு நமக்குன்னு ஒரு டிக்கோரம் இருக்குது. நிறைய பேர் பார்ப்பாங்க, புதுசாக ஒரு மக்கள் பார்க்குறாங்க, இளைஞர்கள் பார்க்குறாங்க, பெண்கள் பார்க்குறாங்க, எல்லா தரப்பட்ட மக்களும் பார்க்குறப்ப எந்த மாதிரி நம்ம வார்த்தைகள் யூஸ் பண்ணுறோம், எப்படி நம்ம பேசுகிறோம், விமர்சனக்கிறதுக்கு ஒரு வழியே இல்லையா? அவர் கொள்கை ரீதியாக விமர்சிக்கலாம். இந்த பேச்சு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சினிமா டைலாக் மாதிரி பேசியிருக்காரு, ஒரு ஃபேக்டை எல்லாம் பேசியிருக்காரு. இந்த மாதிரி நீங்கள் விமர்சனம் பண்ணலாம். தனிப்பட்ட முறையில் அவர் குடும்பத்தை சரி விமர்சனம் பண்ணதாக இருக்கட்டும், அவர் தொண்டர்கள் விமர்சனம் பண்ணதாக இருக்கட்டும். ஒரு இறந்துருக்காரு, அவர் வட மாநிலத்தை தவிர இருந்தால் கூட அவர் இறந்துருக்காரு. அதுக்கு நம்ம எல்லாரும் வேதனை தெரிவிக்கிறோம். ஆல்ரெடி இந்த மாதிரி நடந்திருக்கு. நம்மளோட ஸ்டாண்டாக இருக்கட்டும், கரூர் சம்பவத்துக்கும் சரி அப்போ நம்ம வீடியோ போட்டிருக்கோம். முழுக்க தமிழ்நாட்டிலே இந்தியா லெவலில் உயிர்கள் அதிகமாக இருக்கிறதுனால என்னன்னு தெரியல, இந்த மாதிரி உயிர் பலிகள் அலட்சியமாக போகிறத ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற அந்த ஸ்டாண்டில் இருக்கும். அவர் மாரடைப்பால் இறந்தாலுமே நம்ம கேட்குறது என்னன்னா, ஒரு மேற்கூரை போடலாம், எவ்வளோ செலவாகும், நிறையா டிஃபிகல்ட்டிஸ் இருந்தாலும் இந்த டயத்தில் தான் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது தெரியுது, 12 to 3 தான் அப்படிங்கிறது தெரியுது, ஒரு மேற்கூரை போடலாம் அப்படிங்கிற ஒரு சஜஷனாக சொல்கிறோம். அதை இன்னும் கொஞ்சம் எவ்வளோ ப்ரிகாஷன் எடுக்கணுமோ அவ்வளோ ப்ரிகாஷன் எடுக்கணுங்கிறத நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமாக விமர்சனம் வைக்கலாம், ஒரு சொல்கிறதா இருக்கும், தனிப்பட்ட முறுதல் தாக்குதல் பண்ணுறதா இருக்குது. எந்த அளவுக்கு நியாயமாக இருக்குது? நயினார் நாகேந்திரன் பிஜேபியோட ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருக்கார். நாட்டில் ஆண்டுகிட்டு இருக்க பிஜேபி 10 கோடி தொண்டருக்கு மேலே இருக்கான்னு சொல்கிறாங்க. அவர் இவ்வளோ நாள் விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசி, அந்த தம்பி எங்கள் கூட தான் வருவார், எங்கள் கூட தான் சேர்ந்து தேர்தல் சந்திப்பார், அவரை சப்போர்ட்டாக பேசியிருந்த கட்சி இப்போ வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்காக எந்த அளவுக்கு ஒரு விமர்சனம் பண்ணுறாரு. இல்லை அவர் கொள்கை எதுன்னு சொல்கிறார், அவர் கொள்கையில் இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, பிறப்போக்கம் எல்லா உயிருக்குன்னு சொல்கிறாரு, அது எப்படி நாங்கள் ஏற்றுக்கிறது? இந்த மாதிரி ஒரு கொள்கை ரீதியாக நீங்கள் விமர்சனம் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு வேலிடான பாயிண்ட்ஸை சொல்லலாம். பட் அதை விட்டுட்டு இன்னொரு நடிகை திரிஷான்னு அவங்க நடிகை அவங்க பேரை மென்ஷன் பண்ணி இவ்வளோ கீழ்த்தரமான விமர்சனம் பண்ணி அவங்கள விட்டு வெளியில் வரணும்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்டிருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இவர் இந்த மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணுறப்ப மக்கள் எல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. அவர் யாரையுமே தனிப்பட்ட முறையில் தாக்குதல் பண்ணாமல் அரசியல் இதுலையும் திமுகன்னு சொல்கிறாரு, முதல்வரை சார்னு சொல்லி தான் அழைக்கிறாரு. அவங்களோட தனிப்பட்ட முறையில் யாரை பற்றியும் பேசலை, உங்களை பற்றிலாம் அவங்க கட்சி பேரே இப்போ சொல்கிறது இல்லை, உங்களோட பேர்லாம் சொல்கிறதே இல்லை. பட் அவர் விடாமல் ஓகே புரிஞ்சிக்க முடியுது. யூடியூப்பில் சில பேர் வியூஸ்க்காக, உதாரணத்துக்கு இப்போ சாட்டை துறைமுறைலாம் என்னன்னாலும் சரி, விஜயை நம்ம திமுக பற்றி அதிமுக பற்றி பேச மாட்டேன், விஜயை மட்டும் பற்றி தான் பேசுவேன், திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகளை தான் எதிர்த்து நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ முழு மோச்சா விஜய் அவர்கள் பேசினா ஒரு கண்டென்ட்டு, விஜய் அவர்கள் பேசலன்னா ஒரு கண்டென்ட்டு, அதை எடுத்து வீடியோ போடுவோம், முழுக்க நெகட்டிவாக பேசுவோம், பிடிச்ச 2 பேருமே பார்ப்பாங்க, நமக்காக வியூஸ் போகணும்னு சொல்லிட்டு அவரெல்லாம் பேசிட்டு இருக்காரு. இப்போ நீங்களுமா இந்த அளவுக்கு கீழ் திறந்து இறங்கி பேசுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நிறைய பேர் ஒரு பிஜேபியோ ஒரு ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டியாக பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்க ஐடியாலஜி டிஃப்ரெண்ட்டு நீங்களே சொல்கிறீங்க, நம்ம மற்ற பார்ட்டி மாதிரி இல்லைன்னு சொல்கிறீங்க. பட் நீங்களும் இப்போ தொடர்ச்சியாக அப்படி பேசினா இந்த அளவுக்கு உங்களை நம்ப முடியும் அப்படிங்கிற கேள்வி வருது. இன்னொரு பக்கம் சிட்டிங் அமைச்சர் நாசர் பார்த்தீங்கன்னா 50க்கு மேலே பலியாயிருச்சு, ஆஃப் செஞ்சுரி போட்டாரு அப்படிங்கிற சொல்றாரு. எந்த அளவுக்கு இது அவங்களோட மனநிலையை நமக்கு எடுத்து காட்டுறாங்க. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராமல் போயிருந்தா இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு நம்ம நிறைய பேர் தெரிஞ்சுக்காம இருப்போம். இந்த மாதிரி ஒரு மனநிலையோடு இருந்துட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு உங்களால் ஒரு ஆரோக்கியமான அரசியல் பண்ண முடியும்? எலெக்ஷன் நிற்க போகிறேங்கிறாரு, அவருக்கு எதிர்த்து நீங்கள் பேசி அவரோட கொள்கைகளை சொல்கிறார், நீங்கள் உங்களோட கொள்கைகள் சொல்லுங்கள், இல்லை அவர் கொள்கை இல்லைன்னு சொல்லுங்கள். அவங்களோட அரசியலை விமர்சனம் பண்ணி நீங்கள் பேச வேண்டியது. தனிப்பட்ட முறையில் ஒரு உயிரிழந்ததை வச்சு ஒரு விமர்சனம் பண்ணுறது இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. இன்னொரு சைடு அவருக்கு இருக்கிற கிரேஸ் பார்க்க இருக்கிறதுக்கு அதிகமாகிட்டே இருக்குது. குழந்தைகள்லேருந்து ஆரம்பிச்சு ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த கோபிநாத்தோட இதில் ஒரு விஞ்ஞான நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் அந்த ஒரு சேலஞ்ச், அவங்க வருங்கால சேலஞ்சஸான குழந்தைகள், அவங்களோட மனசில் அவ்வளோ இடம் பிடிச்சிருக்காரு. அவ்வளோ குழந்தைகள் அவ்வளோ பெண்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க எல்லாத்தையும் தற்கொலைன்னு சொல்கிறது, பெண்களை கேவலமாக விமர்சனம் பண்ணுறது, அந்த விஜய் ரசிகைகளை இப்படி தான் இருப்பாங்க, அந்த மாதிரி விஜய் தொண்டர்கள் இப்படி இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு பிராண்ட் பண்ணி இது பண்ணுறது. யாரோ 1-2 பேர் கூட்டத்தில் முட்டாள்தனமாக பண்ணுறவங்க அதை எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க, எல்லா கூட்டத்திலும் இருப்பாங்க. ஒரு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா வாழைத்தாரெலாம் அத்துட்டு போகிறாங்க, இன்னொரு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாட்டுக்கெல்லாம் சண்டை போடுறாங்க, எல்லா கூட்டத்திலும் நடக்க தான் செய்யுது. அதை இவங்க கூட்டத்தில் மட்டும் இப்படி இருக்குது, இந்த கூட்டம் காட்டு மிராண்டி கூட்டம் அது இதுன்னு சொல்லி
ஒரு இளைஞர்களில் இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணுறீங்க. புதுசாக ஒரு தேர்தலில் சந்திக்க போகிற கட்சி ஃபஸ்ட் டைம் தான் சந்திக்க போகுது. அதுக்குள்ளேயே ஒரு கவுன்சிலர் இருக்கா, எம்எல்ஏ இருக்கான்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் எலெக்ஷனே பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அதுக்குள்ளே ஏன் இந்த அளவுக்கு பயப்படுறீங்க? இன்னொரு பக்கம் விசில் எங்கேயுமே ஊதக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு இது பண்ணுறீங்க. இதெல்லாம் வந்து எல்லாரும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஒருத்தரை இத்தனை பேர் சேர்ந்து எதிர்த்தா, ஒருத்தன் 10 பேரை எதிர்த்தான்னா அவன் வீரன், 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை எதிர்த்தா அவன் தலைவன். அவர் ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய லெவலில் மார்ஜினில் ஓட்டு வாங்குறாருன்னு எதிர்பார்க்கலாம். பட் நீங்களாம் எதிர்க்கிறத பார்த்தா அதை வந்து உத்தரவாதப்படுத்துதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. மக்கள் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான அரசியல் பண்ணுங்கள், அதை நாங்களும் எதிர்பார்க்குறோம். இளைஞர்களும் சரி, எல்லாருமே அதை எதிர்பார்க்குறது. நாங்கள் 5 வருஷம் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். அவர் வந்து என்ன சொல்கிறாரு, என் மேலே நம்பிக்கை இருந்தால் ஓட்டு போடுங்கன்னு சொல்ல. நீங்கள் அதே மாதிரி சொல்லுங்கள், 5 வருஷம் இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம், 5 வருஷம் பண்ணது பிடிச்சிருந்துச்சுன்னா டிஎம்கேக்கு வாக்கு செலுத்துங்க, திமுக வாக்கு செலுத்துங்க. இல்லை நாங்கள் 11 வருஷம் சூப்பராக ஆட்சி நடத்துகிறோம், இபிஎஸோட 4 வருஷம் நல்ல ஆட்சி தான் கொடுத்தோம், அதை தொடரணும்னா நாங்கள் ஏடிஎம்கேக்கு நீங்கள் இபிஎஸ் வந்து சிஎம் ஆக்குங்க அப்படிங்கிற நீங்கள் சொல்லுங்கள். இதை விட்டுட்டு எந்த ஒரு ஆட்சியும் வராத அவரை போய் இவ்வளோ விமர்சனம் பண்ணிட்டு இன்னொரு நாம் தமிழர் கேட்கவே வேணாம். அவங்களோட ஃபுல் ட்ராக்லேருந்து வெளியில் வந்து இந்த 2 திராவிட கட்சிகள் தேசிய கட்சியில் எதிர்த்து திராவிடத்துக்கு மாற்று தமிழ் தேசியம், ஸ்டாலினுக்கு மாற்று நீங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவலுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்கோப் கிடச்சிருக்கும். இன்னும் நிறைய ஓட் பெர்சன்ட் அதிகமாக இருக்குது. அதை விட்டுட்டு விஜய் அவர்களில் எவ்வளோ கேவலமாக எவ்வளோ தரம் தாழ்ந்து விமர்சனம் மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க. கவனிச்சுட்டு தான் இருக்காங்க மக்கள். உங்கள் பிறந்தல்ல ஆரம்பிச்சிட்டாங்கிறது கண்கூடாக தெரியுது. ரீசெண்டாக நடந்தால் நம்ம சேனலில் சரி, நிறைய சேனலில் சரி, பப்ளிக் ரிவ்யூ ஒப்பீனியன் எடுக்கிறோம். எல்லாருமே கேட்குறது இதுதான், விஜய் அவர்களே எவ்வளோ விமர்சனம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போ தானே வந்திருக்காரு, வரட்டும், அவர் ஏதாவது பண்ணுறதை பார்த்து சொல்லலாம். இவங்க பயப்படுறதுலேயே தெரியுது அவருக்கு ஒரு முக்கியமான ஸ்பேஸ் இருக்க போகுது 2026 அப்படிங்கிறது சொல்கிறது. தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணுறவர் பார்த்தீங்கன்னா ஆபாச பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திமுக சார் தொடர்ந்தியாக பெண்களை பற்றி யார்ட்டும், விஜயை பற்றி யார்ட்டும் யாரெல்லாம் நெகட்டிவாக பேசுகிறாங்களோ டிஎம்கேக்கு எதிராக அவங்களெல்லாம் ரொம்ப இதாக பேசிட்டு இருப்பார். அவருக்கு வந்து இப்போ தீர்ப்பு வந்திருக்கு, ஜெயில் தண்டனை சொல்லி சென்னை கோர்ட், எழும்பூர் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு சைன் தான். இனிமேலாச்சு திருந்துவாங்கன்னு தெரியல. என்ன மிஸ்டர் துரசிங்கம் திடீர்னு வந்திருக்கீங்க? அரெஸ்ட் பண்ணிட்டேன். அதான் நீங்க எப்போ வந்து சரண்டர் ஆக போறீங்கன்னு கேட்டு போலான்னு வந்தேன். இன்னமோ ப்ரீகாஷன்ஸோட அவங்க தொண்டர்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக, ஏன்னா அவங்களுக்கு இவ்வளோ இடைஞ்சல் மற்ற எந்த கட்சிக்குமே இல்லாத தடங்கள் பார்த்தீங்கன்னா தாவேக்காக்கு வருதுன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கப்ப நீங்கள் தான் ரொம்ப விழிப்புணர்வோடு சரி, ஒரு கூட்டத்தை நடத்தும் போதும் சரி, இன்னும் வந்து கரெக்டான ஒரு ஸ்ட்ரீம்லைன் ப்ராசஸோட ஒரு கூட்டத்தை நடத்தி முடிக்கணும். இன்னும் மக்கள் சந்திப்பு நடத்தணும். மக்களுக்கு என்ன தேவையோ அதை அறிஞ்சு இன்னும் தேர்தலில் அறிக்கையிலே சரி, தேர்தல் வாக்குறுதியாக நீங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் நீங்கள் எதிர்பார்க்குற மாற்றம் 2026 நடக்க போது. நிறைய மக்கள் வந்து மாற்றத்தை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது கண்கூட பார்த்தாலே தெரியுது. அது சரியாக நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணிட்டீங்கன்னா 2026 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஸோ இது நம்மளோட ஒப்பீனியன் இதுதான். இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதிகள் போதும், டர்ட்டி பாலிடிக்ஸ் போதும், நாங்கள் எதிர்பார்க்கல, இந்த மாதிரி பாலிடிக்ஸ் போதும், நல்ல ஒரு ஆரோக்கியமான அரசியலை வந்து எதிர்பார்க்குறோம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நபர்களை பார்த்தீங்கன்னா நம்ம இக்னோர் பண்ணுவோம், எலெக்ஷன்லையும் சரி புறந்தள்ளுவோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ என் படிக்கிறேன். தேங்க்யூ.